போர்க்குற்ற விசாரணை என்பது இலங்கை அரசின் உள்நாட்டு விவகாரம் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தலைவரும் இலங்கை அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இசைப்பிரியா படுகொலை குறித்து காமன்வெல்த் மாநாட்டிற்கு பின் இலங்கை அரசு விசாரணை நடத்தும் என்று தான் நம்புவதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை இப்போது பார்க்கலாம். காமன்வெல்த் மாநாடு கொழும்பு நகரில் நடைபெற்று வர நம்மிடையே இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒரு சர்வதேச விசாரணை விரைவில் வந்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் நிலவுகிறது. இன்று இலங்கை மண்ணில் கொழும்புவில் பேசிய பிரிட்டிஷ் பிரதமர் இதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். மார்ச் வரைக்கும் ஒரு அவகாசம் போல குறிப்பிட்டு சர்வதேச விசாரணை வரலாம் என்று ஒரு ஹிண்ட் செய்திருக்கிறார். அது உங்களுக்கு பின்னடைவாக இருக்கிறதா? எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, எந்த வகையிலும் அது ஒரு பின்னடைவாக நான் கருதவில்லை. இருந்தாலும் எந்த நாட்டிலும் நடைபெறுகின்றது போல இந்த நாட்டிலும் அது நடைபெற்றிருக்கின்றது. அதாவது எங்களுடைய அரசு இந்த யுத்தத்தால் காணாமல் போனவர்கள் தொடர்பான விசாரணை குழுக்களை அமைத்திருக்கின்றது. அந்த வகையில் அந்த விசாரணை குழுக்கள் உண்மை நிலை என்ன என்பதை கண்டறிகின்ற பொழுது, உதாரணத்துக்கு என்னுடைய தம்பியார் கூட நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். என்னுடைய தம்பியார் கூட இந்திய அமெரிக்காக்கும் படையினர் இங்கு இருந்த பொழுது புலிகளால் கடத்தப்பட்டவர். அதுபோல என்னுடைய உறவினர்கள், என்னோடு அரசியலில் கூட இருந்த பலர் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆனபடியினால் தனியே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்ததை மாத்திரம் நாங்கள் எடுக்க முடியாது. பரவலாக இந்த யுத்த காலகட்டங்களில் நடந்த அனைத்தையும் நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நவி பிள்ளையோ இல்ல பிரிட்டிஷ் பிரதமரோ ஒரு பக்கம் விசாரணை நடத்தணும்னு சொல்லல. புலிகள் செய்த அல்ல புலிகள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் சரி, இலங்கை ராணுவ படை மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. இரண்டு தரப்பையுமே விசாரிக்கக்கூடிய ஒரு சர்வதேச விசாரணையை எடுத்துக்கொள்வதில் அதற்கு சம்மதம் தெரிவிப்பதில் என்ன தயக்கம்? இல்ல, இது ஒரு அரசினுடைய உள்நாட்டு விவகாரம். இந்த அரசு சரியாக அதை கடைபிடிக்காவிட்டால் நாங்கள் அதை பற்றி ஆலோசிக்கலாம். மற்றபடி இந்த அரசாங்கத்தினால் அது உள்நாட்டு விவகாரம். போர்க்குற்றம் அப்படின்னு சொல்லும்போது சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஆதாரம் இசைப்பிரியாவுடைய அவர் கிராஸ் ஃபயர்ல கொல்லப்படல, அவர் சித்திரவதை செய்யப்பட்டார் அப்படிங்கிற காட்சி. அதற்கு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. எமது நேயர்களுக்கு மீண்டும் சொல்லுங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து. ஏனென்றால் இது ஒரு ஆனா பெண்ணா அல்லது இன ரீதியாக தமிழா சிங்களமா முஸ்லீமா என்று நாங்கள் பார்க்கவில்லை. ஒரு மனித உயிர். அதாவது கைது செய்யப்பட்டால் அவர்கள் நிச்சயம் பாதுகாக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது ஒரு மனித கடமை, சமூக கடமை. அந்த வகையில் ரெண்டு விதமான குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் இருக்கின்றது. ஒன்று, அவர் யுத்தத்தில் கொல்லப்பட்டார் என்பது. இன்னொன்று, அவர் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் என்று. அந்த வகையில் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றோம். இதை விசாரிக்க சொல்லி, விசாரித்து உண்மையை அறிந்து, உண்மையில் அந்த சேனல் 4 குறிப்பிட்டது உண்மையாக இருந்தால் நிச்சயம் சம்பந்தப்பட்டவர்கள் விசாரணை கூடாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடு. அந்த ஆதாரம் சில வாரங்களாயிருக்கு. உங்களுடைய கோரிக்கை வச்சும் நாட்களா இருக்கு. அதுல ஏதேனும் முன்னேற்றங்கள் இருக்கிறது? உங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய கோரிக்கை அது விசாரிக்கப்படணும் கோரிக்கை உங்களுக்கு தெரியும். இந்த பொதுநல விலை நாடுகளுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அது முடிய அவர்கள் அந்த விடயம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அது மட்டுமல்லாது திரு டக்ளஸ் தேவானந்தா, இப்போ இந்த மாநாடு நடந்திருக்கிறது. இந்திய பிரதமர் கலந்து கொள்ளவில்லை, கனடா பிரதமர் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் மட்டுமல்லாது மேலும் பல பிரதமர்களும் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதையெல்லாம் மீறி இந்த மாநாடு வெற்றி என்று உங்களால் உறுதி சொல்ல முடியுமா? இந்த மாநாடு மிக வெற்றிகரமாக நடைபெற்றதாக நான் நம்புகின்றேன். என்னென்று சொன்னால், நானும் இந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி என்ற வகையில் பலரோடு நான் சந்தித்து கதைக்கின்ற நேரத்தில் அந்த மாநாட்டிற்கு கலந்து கொள்ள வந்திருந்தவர்கள் பலர் தாங்களாகவே சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதிகமாக உங்களை பற்றி இந்தியாவில் விவாதிக்கப்படக்கூடிய சர்ச்சை இது. சென்னைக்கு வருவீங்களா? நான் ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னு உங்களுக்கு புரியும். நீங்க ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டராக சொல்லப்படுபவர், ஆக இந்த நிலையில அறிவிக்கப்பட்டிருப்பவர், இந்த நிலையில உங்களால் சென்னைக்கு வர முடியுமா? அது ஒரு தவறான கருத்து. அப்படி அறிவிக்கப்படவில்லை என நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அவ்வாறு அறிவிக்கப்படவில்லை என்று என்னிடம் உடனடியாக தஸ்தாவேஜுகள் இல்லை. இருந்திருந்தால் நான் உங்களுக்கு அந்த நீதிமன்றத்தினுடைய கருத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். அங்கு நீதிமன்றம் தேவைப்படுகின்ற பொழுது நான் நிச்சயம் வருவேன்.
நிச்சயம் வருவீங்க அப்படின்னு சொல்றீங்க. தேவைப்பட்டால் நிச்சயம் வருவேன் என்கிறார். அது மட்டுமல்லாது பல்வேறு விவகாரங்கள் பற்றி திரு டக்ளஸ் தேவானந்தா நமக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். கொழும்புவிலிருந்து ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் ஹரிஹரன்.